வணக்கம் நண்பர்களே. ஒரு உண்மையை உங்க முகத்துக்கு நேரா சொல்லட்டா, நீங்க ரொம்ப நல்லவங்க, எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க, எல்லார் கூடயும் எந்த ஈகோவும் இல்லாம சகஜமா பேசுறவங்க. உங்க மனசுல கள்ளம் கபடம் கிடையாது. ஆனா ஏன் உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்னைக்காவது ராத்திரி தூங்கும்போது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கல்யாண வீடோ இல்ல ஒரு நண்பர்கள் கூட்டமோ அங்க போய் நின்னீங்கன்னா யாரும் உங்களை ஒரு ஆளாகவே கவனிக்க மாட்டாங்க. நீங்க அங்க இருக்கீங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்கும். நீங்க ரொம்ப அக்கறையா, ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு விஷயத்த பேசுவீங்க, ஒரு நல்ல யோசனை சொல்வீங்க. ஆனா அதை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. சரிப்பா, நீ சும்மாரு அப்படின்னு உங்களை ஈஸியா கடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ உங்க மனசுல ஒரு வலி வரும் பாருங்க. அது சாதாரண வலி கிடையாது. நம்ம சுயமரியாதைக்கு விழுகிற சவுக்கடி அது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன்? என் மேலதான் குறையா? இல்ல இந்த உலகமே இப்படிதானா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க புழுங்குவீங்க. உங்களுக்கே தெரியாம உங்க கான்பிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. உங்க திறமை, உங்க அறிவு, இது எதற்கும் இங்க மரியாதையே இல்லையா? ஏன் இப்படி நடக்குது? இந்த இடத்துலதான் மனிதர்களோட ஒரு கேவலமான உளவியலை நீங்க புரிஞ்சுக்கணும். தங்கத்துக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு இருக்கு? அது பாக்குறதுக்கு மஞ்சளா அழகா இருக்குங்கிறதாலா? கிடையாது. அது அரிதா கிடைக்குது, அதனால அதுக்கு மதிப்பு அதிகம். ஆனா இரும்பு, அது எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதனால அது ரோட்ல கிடக்குது. நீங்க இரும்பா இருக்கீங்களா இல்ல தங்கமா இருக்கீங்களா? நண்பா, நீங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. யாரு கூப்பிட்டாலும் உடனே ஓடி போய் நிக்கிறீங்க. அவங்க கேட்காமலேயே நீங்களா போய் அட்வைஸ் பண்றீங்க. உங்க கதைய, உங்க சோகத்தை, உங்க குடும்ப விஷயத்த, எதை பத்தியாவது யார்கிட்டையாவது லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1000 வார்த்தை பேசுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்படி ஓப்பனா பேசினா அவங்க என்ன நல்லவன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு நினைப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடுறீங்க. ரொம்ப கரெக்டா பேசுங்க. உங்க கூட கொஞ்சம் பேசுங்க. சும்மா இல்லாம, ஹர்ட் பண்ணாம, தெள்ளவா பேசுங்க. இத பண்ணீங்கன்னா அவங்களோட வேக்கப் பண்ணிக்க வாய்ப்புகள் அதிகம். அவங்க நல்லாவே பரவுவாங்க நீங்க இல்லாம. தப்பு கணக்கு போடுறீங்க, ஆனா எதிர்க்க இருக்கிறவங்க உங்களை எப்படி எடை போடுறாங்க தெரியுமா? இவன் ஒரு வாயாடி, இவனுக்கு வேலையே இல்ல, இவன் இப்படிதான் எதையாவது ஒளறிக்கிட்டு இருப்பான்னு உங்களை ஒரு ஜோக்கரா பாக்குறாங்க. நீங்க பேச பேச உங்க வார்த்தையோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே வருது. கடைசியில நீங்க உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் பேசினா கூட அதை கேட்கறதுக்கு அங்க எவனுமே தயாரா இருக்க மாட்டான். இங்க ஆச்சாரிய சாணக்கியர் சொன்ன ஒரு உண்மை உங்க வாழ்க்கையே மாற்றிடும். நீ அதிகம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மதிப்பை உன்னை அறியாமலேயே குறைத்து கொண்டே இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை நண்பா. ஒரு சிங்கம் வேட்டைக்கு கிளம்பும் போது சத்தம் போட்டுக்கிட்டே கிளம்பாது, மயான அமைதியோட பதுங்கி பாயும். அதனாலதான் அது காட்டுக்கே ராஜா. ஆனா ஒரு தெருநாய், அது சும்மா போற வண்டிய பார்த்துக்கிட்டு கூட குறைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அது தெருவிலேயே தான் இருக்கு. உங்க மதிப்பு, உங்க மரியாதை, உங்க கெத்து, உங்க வேல்யூ, இதெல்லாம் யாரும் தட்டுல வச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐயா வாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, இந்தாங்க உங்களுக்கான மரியாதைன்னு இந்த உலகம் கொடுக்காது. நீங்க தான் அதை உருவாக்கணும். உங்க ஆளுமையால அதை தட்டி பறிக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க நாக்குக்கு ஒரு பெரிய பூட்டு போடுறதுதான். எவன் ஒருவன் தன் வார்த்தைகளை அளந்து பேசுகிறானோ இந்த உலகம் அவனை கண்டு அஞ்சும்னு சாணக்கியர் சொல்றாரு. ஒருத்தன் அமைதியா இருந்தா அவனுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அந்த கணிப்புக்கு அப்பாற்பட்ட மனுஷன் தான் இந்த உலகம் கெத்துன்னு கொண்டாடும். அமைதியின் சக்தி, the power of silence. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்துல எந்த மனுஷன் ரொம்ப குறைவா பேசுறானோ அவனுக்கு தான் அங்கே அதிக மரியாதை இருக்கும். அவன் ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துருப்பான். கடைசியில ஒரு 2 வார்த்தை பேசுவான். ஆனா அந்த 2 வார்த்தை அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வாயடைக்க வைக்கும். ஏன்? ஏன்னா அவன் வார்த்தைகள்ல உயிர் இருக்கு. அவன் தான் எனர்ஜியை வீணாக்கல. ஆனா நீங்க கோபம் வந்தா கத்துறீங்க, சந்தோஷம் வந்தா துள்ளுறீங்க, எதையாவது நிரூபிக்கணும்னா மூச்சு முட்ட ஆவேசமா பேசுறீங்க. அப்படி பேசி பேசி உங்க பலவீனம் என்னங்கிறத எதிரிக்கு நீங்களே தார வார்த்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் உங்களை ஈஸியா எடை போட்டுடுறான். இவ்வளவுதானா இவனை இப்படி சீண்டுனா இவன் இப்படித்தான் கத்துவான்னு உங்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறான். இனிமேல் நீங்க அந்த பொம்மையா இருக்கக்கூடாது. உங்க வார்த்தைகளை நீங்க ஒரு அணு ஆயுதம் மாதிரி பயன்படுத்தணும். தேவையில்லாத இடத்துல உங்க அமைதிதான் உங்க கெத்து. இந்த வீடியோல சாணக்கிய நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட அதிகம் பேசாமல் உங்கள் கெத்தையும் மதிப்பையும் 10 மடங்கு உயர்த்தும்
10 ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம். இது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது ஒரு ராஜதந்திரம். நேரடியாக கதைக்குள் போகலாம். ஒரு நாள் மிகவும் மனச்சோர்வோட வாழ்க்கையில ரொம்ப அடிபட்ட ஒரு இளைஞன் ஆச்சாரிய சாணக்கியரிடம் வந்தான். அவன் கண்களில் அப்படி ஒரு வலி, அவமானம் தாங்க முடியாத ஒரு சோர்வு. அவன் மனசு முழுசா உடைந்திருந்தது. அவன் சாணக்கியர் கால்ல விழுந்து அழுதான். ஆச்சாரியரே, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா நான் என்ன பேசினாலும் அதை சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் சொந்தக்காரங்களே என்ன ஒரு கோமாளி மாதிரி கேலி செய்றாங்க. எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கதர்னான். சாணக்கியர் ரொம்ப நேரமா அவன் அழுவதையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவன் தோளில் கை வைத்து அவனது கண்களை ஆழமாக பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உன் பிரச்சனை உன் திறமையின்மை அல்ல, உன் நாவின் நீளம். நீ உன் மரியாதையை உன் வாரிவார்த்தைகளாலேயே கொன்றுவிட்டாய். ஆனால் கவலைப்படாதே, உன் வாழ்க்கையை மீண்டும் ஒளிர வைக்கும், உன்னை இழிவாக பேசியவர்களின் முன்னால் உன் மதிப்பை அரசனைப் போல உயர்த்தும் இந்த 10 ரகசியங்களை இப்போது உனக்கு சொல்கிறேன். இதை உன் நெஞ்சில் கல்வெட்டை போல பதித்துக்கொள். அப்படி அந்த இளைஞனுக்கு சாணக்கியர் சொன்ன அந்த 10 ரகசியங்கள் என்ன? அதை எப்படி நாம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? அடுத்த 15 நிமிஷம் நீங்க கேட்க போற ஒவ்வொரு ரகசியமும் உங்க ஆளுமையை, பர்சனாலிட்டி தலைகீழா மாத்த போகுது. கவனமா கேளுங்க. அந்த முதல் ரகசியம் என்னவென்றால், முதல் ரகசியம் சாணக்கியர் அந்த இளைஞனை பார்த்து சொன்ன முதல் ரகசியம் இதுதான். உன்னை ஒருபோதும் ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதே. நண்பர்களே, இன்னைக்கு நம்மள 90% பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். நான் மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேச மாட்டேன். என் மனசு ஒரு திறந்த புத்தகம், எனக்கு ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி சொல்றத நம்ம ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல திறந்த புத்தகமா இருக்கிறவங்கள எல்லாரும் படிச்சுட்டு கசக்கி குப்பையில போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தரை புதுசா பாக்குறீங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வராருன்னு வைப்போம். ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்க. 11வது நிமிஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் கொட்டி தீர்த்துடுவீங்க. உங்க வீட்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்த சண்டை, உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, நீங்க ஆபீஸ்ல படுற அவமானம், உங்க எதிர்கால திட்டம், இப்படி உங்க ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் உங்க வாயாலேயே அவங்க கிட்ட ஒப்பிச்சிடுவீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை, நம்ம கஷ்டத்தை இவங்க கிட்ட சொன்னா இவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்ம மேல இவங்களுக்கு ஒரு பாசம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உளவியல் ரீதியா இங்க நடக்கிறதே வேற. நீங்க உங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவனுக்கு உங்க மேல இருக்கிற ஈர்ப்பு உடனே குறைஞ்சிடும். இவ்வளவுதானா இவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையேன்னு உங்களை ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடை போட்டுடுவான். சஸ்பென்ஸ் இல்லாத சினிமா. ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பாக்குறீங்க. அந்த படத்துல கொலைகாரன் யாரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா மட்டும்தான் நீங்க சீட் நுனியில உட்கார்ந்து அந்த படத்தை பாப்பீங்க. அந்த படத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கும். ஆனா படம் ஆரம்பிச்ச முதல் 5 நிமிஷத்திலேயே இவன்தான் கொலைகாரன், இப்படித்தான் படம் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த படத்தை பாப்பீங்களா? உங்களுக்கு போர் அடிச்சிடும், தூங்கிடுவீங்க, இல்லன்னா எழுந்து வெளியே வந்துடுவீங்க. மனிதர்களோட மனநிலையும் அதேதான் நண்பா. ஒரு மனுஷனை பத்தி முழுசா தெரியாத வரைக்கும் தான் அவன் மேல ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். இவன் எப்படிப்பட்ட ஆளு, இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது, இவன் அடுத்து என்ன செய்ய போறான் அப்படிங்கிற அந்த மர்மம் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை சுத்தி சுத்தி வரும், உங்களை மதிக்கும், உங்களை கண்டு லேசா அஞ்சும். சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு அரசனின் பலம் அவனது படையில் இல்லை, அவன் மனதில் என்ன திட்டம் இருக்கிறது என்பதை மற்றவர்களால் கணிக்க முடியாத அந்த மர்மத்தில் தான் இருக்கிறது. நீங்க உங்க பலவீனம் என்ன, உங்க பலம் என்னன்னு எல்லாத்தையும் ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது உங்க ரிமோட் கண்ட்ரோலை நீங்களே அவன் கையில கொடுத்துடுறீங்க. நாளைக்கு ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அவன் சரியா எந்த இடத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு சரியா அந்த இடத்துல அடிப்பான். ஏன்னா உங்க பலவீனத்தை நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்க. யதார்த்த வாழ்க்கையின் துரோகங்கள். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தங்கிட்ட, பாஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாருடா, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, நான் வேற கம்பெனி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மனக்குமுறல ஒரு பிரெண்ட்லியா கொட்டுறீங்க. அவன் அப்போதைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சிருப்பான். ஆனா நாளைக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, அங்க ஒரு போட்டி வருதுன்னா நீங்க உங்க வாயால சொன்ன அதே வார்த்தையை எடுத்து
உங்களுக்கு எதிரா பாஸ் கிட்ட போட்டு கொடுப்பான். அவன் எப்படியும் வேலையை விட்டு போயிடுவான். சார், எனக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுங்கன்னு உங்க காலை வாரி விடுவான். இல்ல சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு மாமா, பிசினஸ்ல பெரிய லாஸ்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஃபோன் பண்ணா அவர் எடுக்கவே மாட்டார். ஒரு விசேஷ வீட்டுக்கு கூப்பிடணும்னா கூட உங்களை ஒதுக்கி வைப்பார். ஏன்னா நீங்க உங்க பலவீனத்தை அவங்க கிட்ட காட்டிட்டீங்க. இவன் நம்ம கிட்ட கடன் கேட்டு வந்துருவானோன்னு அவங்க உங்களை கண்டாலே தூரமா ஓடுவாங்க. இதுதான் நண்பா உலகம். இங்க உங்க கண்ணீரை துடைக்கிற கைகளை விட உங்க கண்ணீரை பார்த்து ரசிக்கிற கூட்டம் தான் அதிகம். உங்க கஷ்டத்தை நீங்க வெளியே சொல்லும்போது 10% பேர் மட்டுமே உண்மையா வருத்தப்படுவாங்க. மீதி 90% பேர் அப்பாடா இவன் கஷ்டப்படுறான் ரொம்ப சந்தோஷம்னு மனசுக்குள்ள குதூகலப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த போலியான உலகத்துக்கிட்ட போய் ஏன் உங்க மனசை திறந்து வைக்கிறீங்க? நீலி கண்ணீரும் ராஜதந்திரமும். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடலுக்கு நடுவுல மிதக்கிற ஒரு பனிப்பாறையை கவனிச்சிருக்கீங்களா? அது வெளியில தெரியறது வெறும் 10% தான். ஆனா கடலுக்கு அடியில யாரு கண்ணுக்கும் தெரியாம 90% பிரம்மாண்டமா மறைஞ்சிருக்கும். அந்த 90% கணிக்க முடியாததாலதான் டைட்டானிக் மாதிரியான பெரிய கப்பல் கூட அதுல மோதி சுக்குநூறா உடைஞ்சிச்சு. நீங்களும் இனிமேல் அந்த பனிப்பாறை மாதிரி மாறுங்க. உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துக்கு உங்களை பத்தி வெறும் 10% மட்டுமே தெரியணும். உங்க பேர் என்ன, நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க முகத்துல இருக்கிற ஒரு சாதாரண சிரிப்பு, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க ராத்திரி என்ன கவலையில அழுதீங்க, உங்களை யாரு ஏமாத்துனாங்க, உங்க அடுத்த அஸ்திரம் என்ன, இது எதுவுமே உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. யாராவது வந்து உங்ககிட்ட என்னப்பா எப்படி இருக்க, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா 1/2 மணி நேரம் உட்கார வச்சு உங்க வாழ்க்கை கதையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க முகத்துல ஒரு மர்மமான சிரிப்பை வைங்க. நேரா அவங்க கண்ணை பார்த்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குன்னு ஒரு வரியில பதில முடிச்சிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். இவன் எப்படி இவ்வளோ கூலா இருக்கான், இவன் வாழ்க்கையில பிரச்சனை எதுவும் இல்லையா, இல்ல நாம ஏமாத்துனது இவனுக்கு தெரிஞ்சிருச்சான்னு அவங்க மண்டை வெடிக்கணும். உங்க மௌனம் உங்களை ஒரு இரும்பு பெட்டி மாதிரி ஆக்கிடும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் எவனும் உங்களை நெருங்க பயப்படுவான். சுயமரியாதையின் உச்சம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்து அவன் குப்பைய கொட்டுறதுக்கும் நீங்க உங்க குப்பைய இன்னொருத்தன் கிட்ட கொட்டுறதுக்கும். உங்க ரகசியங்கள் தான் உங்களுக்கான கவசம், உங்க திட்டங்கள் தான் உங்களுக்கான ஆயுதம். அதை ஏன் தேவையில்லாம ஊர் முழுக்க தண்டோரா போட்டு உங்க பலத்தை நீங்களே குறைச்சுக்கிறீங்க? இனிமேல் உங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி நடிச்சா அவங்கள நம்பி உங்க மனசை திறக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் அளந்து கொடுங்க. பேசுற வார்த்தைகளை விட நீங்க பேசாம மறைக்கிற வார்த்தைகளுக்கு தான் இங்க சக்தி அதிகம். உங்களை ஒரு கணிக்க முடியாத மனிதனா மாத்திக்கோங்க. உங்களை யாருமே முழுசா புரிஞ்சுக்க கூடாது. இவ ரொம்ப நல்லவன்னு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். இவ ரொம்ப சைலண்ட், இவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு பயம் கலந்த மரியாதை கிடைச்சா போதும். அதுதான் உண்மையான ஆளுமை. ஆச்சாரிய சாணக்கியர் அந்த இளைஞன் கிட்ட சொன்ன இந்த முதல் ரகசியம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்ச அடுத்த வினாடியே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்க்கிற பார்வை மாறுறத நீங்க கண் முன்னாடியே பார்ப்பீங்க. இது வெறும் முதல் ரகசியம்தான். இன்னும் உங்கள் ஆளுமையை விண்ணளவுக்கு உயர்த்த போகும், உங்கள் கெத்த 100 மடங்கு கூட்ட போகும் அடுத்தடுத்த ரகசியங்கள் என்ன? ஒருவேளை யாராவது உங்களை கோபப்படுத்தினா அப்போ சாணக்கியர் என்ன செய்ய சொல்றார்? அதை 2வது ரகசியத்துல பார்ப்போம். தொடர்ந்து கவனியுங்கள். 2வது ரகசியம், நியாயம் கேட்கும் முட்டாள்தனம். ஆச்சாரிய சாணக்கியர் அந்த இளைஞனை பார்த்து சொன்ன 2வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாரதத்தை இறக்கி வைக்கப் போகிறது. அது என்னவென்றால், முட்டாள்களிடம் ஒருபோதும் விவாதிக்காதே. நண்பர்களே, நம்மில் பல பேருக்கு ஒரு வியாதி இருக்கு. அது என்ன வியாதி தெரியுமா? நான் சொல்றதுதான் நியாயம், என் பக்கம்தான் தர்மம் இருக்கு, அதை நான் உலகத்துக்கு புரிய வைப்பேன் அப்படிங்கிற அந்த ஈகோ. உங்களை யாராவது தப்பா பேசிட்டாலோ அல்லது உங்க மேல ஒரு வீண்படி போட்டுட்டாலோ உடனே உங்க ரத்தம் கொதிக்கும். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவங்க கிட்ட போய் மணிக்கணக்கா விவாதம் பண்ணுவீங்க. உங்க நியாயத்தை நிரூபிக்க மூச்சு முட்ட கத்துவீங்க. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு முட்டாள் கிட்ட போய் நீங்க நியாயம் பேசுறது ஒரு செவுத்து பார்த்து பேசுறதுக்கு சமம். செவுத்துல நீங்க எவ்வளவு வேகமா பந்தை எறிஞ்சாலும் அது அதே வேகத்துல உங்க முகத்தை நோக்கி தான் திரும்பி வரும்.
ஒரு அறிவாளி கிட்ட விவாதம் பண்ணா அங்க உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு விஷயம் கத்துக்க கிடைக்கும். ஆனா ஒரு முட்டாள் கிட்ட விவாதம் பண்ணா உங்க நிம்மதி, உங்க எனர்ஜி, உங்க நேரம் எல்லாமே குப்பையில போறது மட்டும் இல்லாம உங்க தரம் அதல பதாளத்துக்கு குறைஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா ஒரு முட்டாளோட நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. உன்னை எப்படி காயப்படுத்தலாம், உன்னை எப்படி தோற்கடிக்கலாம், இது மட்டும்தான் அவனோட குறிக்கோள். அவன் விரிச்ச வலையில நீங்க போய் விழணுமா? சகதியும் கல்லும். சாணக்கியர் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றார். ரோட்டில் இருக்கும் சகதியில் கல்லை எறிந்தால் அந்த சகதி உன் மீதுதான் தெரிக்கும். ஒரு பன்றியோட நீங்க மல்யுத்தம் செய்ய போறீங்கன்னு வைப்போம். நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த சண்டையில என்ன நடக்கும்? 2 பேர் உடம்புலையும் சகதிதான் ஒட்டும். ஆனா அந்த பன்றிக்கு சகதியில புரள்றது ரொம்ப பிடிக்கும். அது என்ஜாய் பண்ணும். ஆனா நீங்க, உங்க சுத்தமான உடையும் உங்க கௌரவமும் தான் நாசமா போகும். நம்ம சுத்தி இருக்கிற சில முட்டாள்களும் அந்த மாதிரி தான். அவங்க எப்பவுமே நெகட்டிவிட்டி அப்படிங்கிற சகதியில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வேணும்னே உங்களை சீண்டுவாங்க. நீங்க கோபப்படணும், நீங்க வார்த்தையை விடணும், நீங்க தரம் தாழ்ந்து அவங்க லெவலுக்கு இறங்கி வரணும். அதுதான் அவங்களுக்கு வேணும். நீங்க அவங்க கிட்ட சண்டை போடும்போது அந்த இடத்துல வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கிற ஒரு 3வது மனுஷனுக்கு யாரு முட்டாள் யாரு அறிவாளின்னு வித்தியாசமே தெரியாது. 2 பேருமே பைத்தியக்காரங்க மாதிரி தான் தெரிவிங்க. உங்களுக்கான மரியாதையை நீங்களே உங்க கையால அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் படிச்சவன், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சா ஒரு முட்டாள் உங்களை கூப்பிட்டு சீண்டும் போது அந்த இடத்துல இருந்து அமைதியா நகர்ந்து போறதுதான் ஒரு ராஜதந்திரிக்கான அழகு. யதார்த்த வாழ்க்கையின் சீண்டல்கள். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். ஒரு கல்யாண வீடோ இல்ல சொந்தக்காரங்க கூட்டமோ நடக்குது. அங்க எப்படியும் ஒரு விஷக்கிருமி இருக்கும். அந்த ஆள் வேணும்னே உங்களை பார்த்து எல்லார் முன்னாடியும் ஒரு நக்கலான கேள்வி கேட்பார். என்னப்பா, இன்னும் உருப்படியா ஒரு வேலைக்கும் போகலையா? எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு அம்பு விடுவார். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் வரும் பாருங்க. இவனுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் ராத்திரி பகலா எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்க மூளை கொதிக்கும். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் தெரியுமா? நான் சும்மா இல்ல, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன்னு விளக்கம் கொடுப்பீங்க. இல்லன்னா உங்க பையன் மட்டும் என்ன பெருசா கிழிச்சிட்டான்னு கோபத்துல திருப்பி திட்டுவீங்க. இங்கதான் நீங்க தோத்துட்டீங்க நண்பா. நீங்க திருப்பி பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முட்டாள் ஜெயிச்சிட்டான். ஏன்னா நீங்க கோபப்பட்டு முகம் சிவந்து ஆவேசமா பேசும்போது சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு நீங்க தான் ஒரு கோபக்காரன், திமிர் பிடிச்சவன், பெரியவங்களை மதிக்க தெரியாதவன்னு முத்திரை குத்தப்படுவீங்க. அவன் வேணும்னே உங்களை சீண்டி விட்டுட்டு, பாத்தீங்களா நான் சாதாரணமா தான் கேட்டேன், இவன் எப்படி குதிக்கிறான் பாருங்கன்னு ரொம்ப நல்லவ மாதிரி ஓரமா நின்னு சிரிப்பான். இது எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் கேம் தெரியுமா? அவன் விரிச்ச வலையில ஒரு எலி மாதிரி நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. ரிமோட் கண்ட்ரோல் தத்துவம், த ரிமோட் கண்ட்ரோல் கான்செப்ட். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க நண்பா. உங்க சந்தோஷம், உங்க கோபம், உங்க நிம்மதி, இதுக்கெல்லாம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல? அதையே எவனோ ஒரு முட்டாள் கையில கொடுத்து வச்சிருக்கீங்க. அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கோபப்படுவீங்க. அவன் இன்னொரு பட்டனை அமுக்குனா நீங்க அழுவீங்க. அவன் உங்களை தப்பா பேசுனா அன்னைக்கு ராத்திரி முழுக்க உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்? ஒரு ரோட்ல போற நாய் குறைச்சா ராத்திரி முழுக்க தூங்காம அதையேவா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? இல்லல, ஒருத்தன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறான், என்ன பேசுறான் அப்படிங்கிறது அவனோட அறிவின் அளவை காட்டுதே தவிர உங்களுடைய தரத்தை கிடையாது. சாணக்கியர் சொல்றாரு, உன்னை சீண்டுபவனுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருப்பதுதான். இனிமேல் யாராவது உங்களை விவாதத்துக்கு இழுத்தா, உங்க ஈகோவை தூண்டி விட்டா, உங்க மூளைக்கு ஒரு கமாண்ட் கொடுங்க, இவன் ஒரு முட்டாள், இவன் கூட விவாதம் பண்றதுக்கு என் நேரம் ரொம்ப விலை மதிப்பற்றது. உங்க எனர்ஜியை சேமிச்சு வைங்க. உங்க இலக்க நோக்கி போறதுக்கு அந்த எனர்ஜி தேவை. ரோட்ல உரைக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் கல்ல வீசிக்கிட்டு இருந்தா நீங்க போற இடத்துக்கு போய் சேரவே முடியாது. மரண அடி, மௌனம். சரி, அப்ப முட்டாள்களை எப்படித்தான் கையாள்றது? அவங்கள சும்மா விட சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சும்மா விட வேண்டாம். ஆனா அவங்கள அடிக்கிறதுக்கு நீங்க கையையோ வாயையோ பயன்படுத்தக்கூடாது. உங்க மௌனம், அதுதான் மரண அடி. இனிமேல் அந்த மாதிரி ஒரு சொந்தக்காரரோ இல்ல ஆபீஸ்ல ஒருத்தரோ உங்களை வம்பிழுக்க வராருன்னு வைப்போம். அவர் உங்களை கேவலமா பேசுறார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. முகத்துல எந்த கோபமும் இருக்கக்கூடாது.
ஒரு சின்ன அலட்சியமான மர்மமான புன்னகை. ஒரே ஒரு செகண்ட் சிரிச்சுட்டு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பார்வையை திருப்பி வேற யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப கூலா பேச ஆரம்பிங்க. இல்லன்னா அப்படியே திரும்பி நடந்து போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். அந்த முட்டாள் செத்தான். அவனுக்குள்ள பிபி எகிரும். என்னடா இவன், நம்ம இவ்வளோ சீன்றோம், இவன் கோவப்படவே மாட்றானே, நம்மள ஒரு ஆளாவே மதிக்கலையே அப்படின்னு அவன் ஈகோ சுக்கு நூறா உடையும். உங்களை அவமானப்படுத்த நினைச்சவன் அந்த நிமிஷமே அவமானப்பட்டு கூனி குறுகி நிப்பான். இதுதான் சாணக்கியர் சொல்லி கொடுத்த ராஜதந்திரம். உங்க மௌனம் 1000 வார்த்தைகளை விட சத்தமா பேசும். உங்க அமைதி உங்க கெத்த 100 மடங்கு உயர்த்தி காட்டும். இவனை சீண்டுனா இவன் ரியாக்ட் பண்ண மாட்டான், இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல ஒரு பெரிய மரியாதைய வைப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு முடிவெடுங்க. முட்டாள்களோடு நடக்கும் எந்த போரிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் என் போர்க்களமே வேறு, என் இலக்கே வேறு. இந்த 2வது ரகசியம் உங்க ஈகோவை அடக்கி உங்க ஆளுமையை வளர்க்கும். ஆனால் எல்லாரிடமும் ஆம் சரி என்று தலையாட்டி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? அளவுக்கு அதிகமான நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் என்ன செய்யும்? அதை எப்படி எதிர்கொள்வது? அதுதான் சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 3வது ரகசியம். தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் கெத்து இன்னும் உயரப்போகிறது. 3வது ரகசியம். ஒரு நிமிஷம் நேர்மையா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரர்கள், இவங்க எப்பவாவது உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு வேலை ஆகணும்னா மட்டும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா வந்து பேசுவாங்க. நீங்களும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உயிரை கொடுத்து அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா வேலை முடிஞ்சதும் உங்களை ஒரு கறிவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அன்னைக்கு நீங்க உதவி செஞ்ச ஒருத்தன் கூட உங்க கண்ணு முன்னாடி நிக்க மாட்டான். அப்ப உங்க மனசுல ஒரு ரத்தம் வடியும் பாருங்க. நான் இவனுக்கு எவ்வளோ செஞ்சேன், ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு தனிமையில உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க செய்யற துரோகம் கிடையாது, உங்க நாக்கு செய்யற துரோகம். உங்களுக்கு நோ சொல்ல தெரியல. எல்லாத்துக்கும் சரி ஓகேன்னு தலையாட்டுற அந்த அடிமைத்தனம் தான் உங்க முதல் எதிரி. இன்னைக்கு அந்த அடிமை விலங்கை எப்படி உடைக்கிறதுன்னு ஆச்சாரிய சாணக்கியர் சொல்லிக் கொடுக்க போறார். கண்களை மூடி கவனியுங்கள். நல்லவன் என்ற மாயை. சாணக்கியர் அந்த இளைஞனை பார்த்து சொன்ன 3வது ரகசியம் இதுதான். எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்லும் முட்டாளுக்கு இந்த உலகத்தில் எந்த மரியாதையும் கிடைக்காது. நண்பர்களே, இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய மனநோய் இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல பீப்புள் பிளீசிங் சிண்ட்ரோம்னு சொல்வாங்க. அதாவது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, இவன் ரொம்ப நல்லவன்னு ஊர் முழுக்க நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை. ஒரு நண்பன் கூப்பிடுறான், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல முக்கியமான வேலை இருக்கு, ஆனாலும் வரலன்னு சொன்னா அவன் தப்பா நினைச்சுப்பானோ, நம்ம நட்பே முறிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு சரி மச்சான் வர்றேன்னு தலையாட்டிட்டு போவீங்க. ஆபீஸ்ல உங்க வேலையே முடிஞ்சிருக்காது, ஆனா கூட வேலை பார்க்கறவன் அவனோட வேலையையும் உங்க தலையில கட்டுவான். அப்பவும் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல தைரியம் வராது. சரி நான் செஞ்சு தர்றேன்னு நைட் 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து அடுத்தவன் வேலையை இழுத்து போட்டு பாப்பீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம். இல்லைன்னு சொல்லிட்டா நம்மள ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி. ஆனா நீங்க இப்படி எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும்போது வெளியில இருக்கிற உலகம் உங்களை எப்படி பாக்குது தெரியுமா? இவனுக்குன்னு ஒரு சொந்த வேலை இல்ல, இவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்ல, இவனை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இவன் டம்மி பீஸ் அப்படின்னு உங்களை ஒரு கைப்பாவ மாதிரி நினைச்சுக்கிறாங்க. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை சொல்றாரு. காட்டில் நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படும். வளைந்து நெளிந்து இருக்கும் மரங்களை யாரும் வெட்டுவதில்லை. அளவுக்கு அதிகமான நேர்மையும் அளவுக்கு அதிகமான நல்லெண்ணமும் உங்களைத்தான் முதல்ல பலிகட ஆக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கிறீங்க, உங்க டைம் ரொம்ப மலிவா இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்கோ அதுக்குத்தான் மார்க்கெட்ல மதிப்பு அதிகம். தண்ணீர் எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது, அதனால அதுக்கு மதிப்பு கம்மி. ஆனா வைரம் அது தேடினாலும் கிடைக்காது, அதனால அது விலை மதிப்பற்றது. உங்க நேரம், உங்க உழைப்பு, உங்க உதவி, இது எல்லாமே வைரமா இருக்கணும். அது யாருக்கும் ஈஸியா கிடைச்சிடக்கூடாது. எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஆஜரானா உங்களுக்கான டிமாண்ட் அங்க 0 ஆகிடும். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றவனை இந்த சமூகம் மதிக்கவே மதிக்காது. அவங்க உங்களை ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திக்குவாங்க.
ஒருத்தன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அவசரமா வேணும்னு கேக்குறான்னா, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் உடனே சரின்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே எடுத்து கொடுத்தா அவனுக்கு உங்க பணத்தோட அருமையோ உங்க உழைப்போட வலியோ புரியாது. இவன்கிட்ட எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு போல, கேட்டதும் கொடுத்துட்டான்னு ஈஸியா நினைப்பான். திரும்ப கொடுக்கவும் மாட்டான். சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க கழுத்துல நீங்களே மாட்டிக்கிற சுருக்கு கயிறு. எல்லைகளை உருவாக்குதல். சரி, அப்ப என்னதான் பண்றது? எல்லாத்துக்கும் முரண்டு பிடிக்கணுமா? எல்லாரையும் பகச்சிக்கணுமா? இல்லவே இல்ல நண்பா. இங்கதான் நீங்க எல்லைகளை உருவாக்க கத்துக்கணும். இல்ல அப்படிங்கிற வார்த்தை உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அது உங்களை காக்கும் மிகப்பெரிய கவசம். நீங்க இல்லைன்னு சொல்ல பழகிட்டீங்கன்னா பாதி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஒருத்தன் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கும்போது முதல்ல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இதை நான் செஞ்சா என் நேரம் வீணாகுமா? என் நிம்மதி போகுமா? என் குடும்பம் பாதிக்கப்படுமா? இதுல எந்த கேள்விக்காவது ஆமாம்னு பதில் வந்தா அவங்க முகத்துக்கு நேரா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம தைரியமா கண்ணை பார்த்து சொல்லுங்க, சாரி, என்னால முடியாது. அவன் கோபப்படுவான், முகம் சுளிப்பான், இவன் பெரிய இவன் ஆயிட்டான்னு ஊருக்குள்ள தப்பா பேசுவான். பேசட்டும், உங்களை யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற கடுப்புல தான் அவன் அப்படி பேசுறான். அப்படி பேசுறவன் தான் உண்மையான சுயநலவாதி. அவனை பகச்சிக்கிறதுல தப்பே இல்ல. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல, உங்களுக்கு சம்மதம் இல்லாத இடத்துல நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு உங்க மேல ஒரு அதிர்ச்சி கலந்த மரியாதை வரும். ஓஹோ, இவனை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்ட முடியாது போலயே, இவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல நீங்க குனிய மறுக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான சிம்மாசனம் தானா உருவாகும். உங்கள் நேரத்தின் மதிப்பு. நண்பர்களே, உங்க நேரம் மட்டும்தான் உங்களுக்கான உண்மையான சொத்து. சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றார், உன் நேரத்தை வீணடிப்பவன் உன் ஆயுளை 999 திருடும் திருடன். ஒருத்தன் வந்து, மச்சான் சும்மாதானே இருக்க, வா அப்படியே வெளியே சுத்திட்டு வருவோன்னு கூப்பிடுவான். அவனுக்கு எந்த வேலையும் இருக்காது. நீங்க சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பைக்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா அவன் உங்க நேரத்தை மட்டும் திருடல, உங்க எதிர்கால வெற்றியை திருடுறான்னு அர்த்தம். அந்த 2 மணி நேரத்துல நீங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கலாம், உங்க பிசினஸ பத்தி யோசிக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தோட நிம்மதியா பேசலாம். அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவன் டைம் பாஸ் பண்றதுக்கு நீங்க ஏன் ஒரு ஊறுகாயா மாறணும்? எப்பவுமே ஒரு பிஸியான ஆளா உங்களை காட்டிக்கோங்க. யாராவது எதையாவது கேட்டா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல பழகுங்க. உங்க அவைலபிலிட்டிய, கிடைக்கும் தன்மையை குறைச்சுக்கோங்க. யாரெல்லாம் அவங்க நேரத்துக்கும் அவங்க உழைப்புக்கும் அதிகமா மதிப்பு கொடுக்கறாங்களோ அவங்களத்தான் இந்த உலகம் கொண்டாடும். உங்களை யாருமே ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது உங்களை ஒரு விஐபி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட ஒரு நிமிஷ பேச்சுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையான கெத்து. சுயமரியாதையின் உச்சம். இன்னைக்கு அந்த இளைஞன் மாதிரி நீங்களும் ஒரு முடிவெடுங்க. என் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் என் கையில மட்டும்தான் இருக்கும். அடுத்தவன் சந்தோஷத்துக்காக நான் தலையாட்டும் பொம்மையா மாற மாட்டேன். இல்லைன்னு சொல்றது சுயநலம் கிடையாது நண்பா, அது தற்காப்பு. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு ராஜதந்திரம். உங்களை மதிக்காத இடத்துல, உங்களை யூஸ் பண்ற இடத்துல நீங்க இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க கெத்த விண்ணளவுக்கு உயர்த்தும். யாராவது கோபப்படுவாங்களேன்னு பயப்படாதீங்க. நல்லவங்க உங்க நோவை புரிஞ்சுக்குவாங்க. தப்பானவங்க மட்டும்தான் அதை நினைச்சு கோபப்படுவாங்க. அந்த தப்பானவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போறது உங்களுக்கு தான் நல்லது. இந்த 3வது ரகசியம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி பாரத்தை இறக்கி வச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனால் உங்க திட்டங்கள், உங்க எதிர்கால கனவுகள், இத பத்தி நீங்க உலகத்துக்கிட்ட என்ன பேசுறீங்க? அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை பண்ண போறேன், இதை சாதிக்க போறேன்னு கத்துறவங்க ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சாணக்கியர் சொன்ன 4வது ரகசியம். உங்க வெற்றியை எப்படி ரகசியமா வச்சுக்கிறது? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் மனதை கூர்மையாக்குங்கள். 4வது ரகசியம், ஆரம்ப சூரத்தனம். சாணக்கியர் அந்த இளைஞனை பார்த்து சொன்ன 4வது ரகசியம், உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் சந்தித்த பல தோல்விகளுக்கான காரணத்தை அப்பட்டமா உடைக்க போகுது. அது என்னவென்றால், உன் திட்டங்களை செயலில் காட்டு, சொல்லில் அல்ல. நண்பர்களே, ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த பல முடிவுகள் ஆரம்பிச்ச வேகத்திலேயே ஏன் பாதியில நிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நாளையில இருந்து ஜிம்முக்கு போக போறேன், நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன், இப்படி எத்தனையோ சபதங்களை எடுத்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க செஞ்சு முடிச்சீங்களா?
முக்காவாசி நேரம் அது பாதியிலேயே செத்து போயிருக்கும். ஏன் அப்படி நடக்குது? உங்ககிட்ட திறமை இல்லையா? உழைப்பு இல்லையா? ரெண்டுமே இருக்கு. ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒரே விஷயம் ரகசியம் காக்கும் தன்மை. நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ண உடனே அது உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரியும். அந்த நெருப்பை நீங்க என்ன பண்ணணும்? உழைப்பா மாத்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உடனே போன் எடுத்து 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, சொந்தக்காரங்க கிட்ட சொல்றீங்க, நான் இத பண்ண போறேன், என்ன பாரு, நான் எப்படி ஆக போறேன்னு மட்டும் பாருன்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறீங்க. இப்படி நீங்க சொல்லும் போதே உங்க திட்டம் செத்து போச்சுன்னு அர்த்தம். மூளையின் ஏமாற்று வேலை அறிவியல் பூர்வமான. ஏன் இப்படி நடக்குதுன்னு உளவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்கு. நம்ம மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க ஒரு பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். ஆனா நீங்க அந்த சாதனையை செய்யறதுக்கு முன்னாடியே நான் செய்ய போறேன்னு மத்தவங்க கிட்ட சொல்லும்போது என்ன ஆகுது தெரியுமா? அவங்க உங்களை ஆச்சரியமா பாப்பாங்க. வாவ், சூப்பர்ப்பா, கலக்கு, உன்னால முடியும்னு பாராட்டுவாங்க. அந்த பாராட்ட கேட்ட உடனே உங்க மூளை என்ன நினைச்சுக்கும்னா, ஓஹோ, நாம இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் போல அப்படின்னு தப்பா கணக்கு போட்டு அந்த டோபமைனை இப்பவே சுரக்க வச்சிடும். அதாவது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்காமலேயே உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்ச திருப்தி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உழைக்க தோணுமா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அலாரம் அடிக்கும் போது நேத்து தான் எல்லாரும் நம்மள பாராட்டிட்டாங்களே, நாளைக்கு பாத்துக்கலாம்னு தூங்கிடுவீங்க. உங்க ஆசை, உங்க வெறி எல்லாமே அந்த வார்த்தைகளோட காத்துல கரைஞ்சு போயிடும். செயலுக்கு போக வேண்டிய உங்க சக்தி உங்க பேச்சிலேயே காலி ஆயிடுச்சு. மற்றவர்களின் பொறாமை. சரி, மூளைதான் இப்படி பண்ணுதுன்னா சுத்தி இருக்கிற உலகம் என்ன பண்ணும்? நண்பா, ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கிற 100 பேர்ல 99 பேருக்கு நீங்க வளர்றது பிடிக்காது. இதுதான் நிதர்சனம். நீங்க உங்க பிளான அவங்க கிட்ட சொல்லும்போது வெளியே சிரிச்சுக்கிட்டே சூப்பர்பா, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள இவன் உருப்பட்டுருவானோ, இவன் நம்மள தாண்டி போயிருவானோன்னு அவங்க வயிறு எரியும். அந்த பொறாமை சும்மா இருக்காது. உடனே அவங்க நாக்கு வழியா விஷமா கக்கும். மச்சான், நீ சொல்ற பிளான் சூப்பர் தான், ஆனா இப்போ மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கே. என் சொந்தக்காரன் ஒருத்தன் இப்படித்தான் ஆரம்பிச்சு 10 லட்சம் லாஸ் ஆயிட்டான். உனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேக விதைய உங்க மனசுக்குள்ள போட்டுடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட இருந்தாலும் அவங்க சொல்ற அந்த நெகட்டிவான வார்த்தை உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி நம்ம தோத்துருவோமோன்னு உங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வந்துரும், பயம் வந்துரும், தயக்கம் வந்துரும். கடைசியில அந்த பிளான நீங்களே ட்ராப் பண்ணிடுவீங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் கனவுகள் என்பது ஒரு கைக்குழந்தை மாதிரி. அதை சுத்தி 1000 கழுகுகள் பறந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தை நடக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பா இருட்டுக்குள்ள மறைச்சு. இருட்டில் வளரும் விதைகள். ஒரு விதை மண்ணுக்குள்ள முளைக்கணும்னா அதுக்கு முக்கியமா என்ன தேவை? தண்ணி, உரம், இதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல அதுக்கு தேவை ஆழமான இருட்டு. மண்ணுக்குள்ள அந்த விதை யாருக்கும் தெரியாம இருட்டுல புதஞ்சு கிடந்தா மட்டும்தான் அது செடியா முளைக்கும். அதை விட்டுட்டு என் விதை வளருதா முளைக்குதான்னு தினமும் தோண்டி தோண்டி 4 பேர்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்தா வெளிச்சம் பட்டு அந்த விதை செத்து போயிடும். உங்க எதிர்கால திட்டங்களும் அந்த விதை மாதிரிதான். நீங்க அதை உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ரகசியமா புதைச்சு வைக்கணும். நீங்க ராத்திரி பகலா என்ன பண்றீங்க, எப்படி படிக்கிறீங்க, எப்படி உழைக்கிறீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்க்கும்போது இவன் என்ன பண்றானே தெரியலையே, இவன் தேரவே மாட்டான் போலையேன்னு உங்களை ஒரு அற்பமா எடை போடணும். பரவாயில்ல, எடை போடட்டும். அவங்க உங்களை ஒரு முட்டாள்னு நினைச்சா கூட பரவாயில்ல. அந்த முட்டாள் பட்டம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். ஒரு வேடன் காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது நான் மான பிடிக்க போறேன்னு கத்திக்கிட்டா போவான். சத்தமே இல்லாம இலை தழைகளுக்கு பின்னாடி பதுங்கி போவான். நீங்களும் அந்த வேடன் மாதிரி இருங்க. உங்க இலக்க துல்லியமா குறிவைங்க. ஆனா அதை நோக்கி போற பாதையில உங்க காலடி சத்தம் கூட யாருக்கும் கேட்கக்கூடாது. ரகசியம். குறைவாக பேசி அதிகமாக கேட்பதில் உள்ள அந்த பிரம்மாண்டமான சக்தி என்ன? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் மௌனத்தை ஆயுதமாக மாற்றுங்கள். 5வது ரகசியம், இயற்கையின் வடிவமைப்பு. சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 5வது ரகசியம் இயற்கையோட ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அது என்னவென்றால், செவி கொடுத்து கேள், குறைவாக பேசு. நண்பர்களே, கடவுளோ அல்லது இயற்கையோ மனுஷனை படைக்கும்போது ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு. நமக்கு 2 காதுகளை கொடுத்துட்டு ஒரே ஒரு வாயை மட்டும்தான் கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாமா?
நீ பேசுறத விட 2 மடங்கு அதிகமா மத்தவங்க பேசுறத கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனா நம்மள பல பேர் என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் நம்ம வாய் இயந்திர மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டத்துல நம்மள பத்தி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம கருத்தை திணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு துடிக்கிறோம். நான் பேசுறது தான் சரி, நான் சொல்றத எல்லாரும் கேளுங்கன்னு அதிகாரம் பண்ண நினைக்கிறோம். உளவியல் ரீதியா ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு புதுசா எந்த அறிவும் கிடைக்க போறதில்ல. ஆனா நீங்க வாயை மூடிட்டு மத்தவங்க பேசுறத கவனிக்கும் போது இந்த உலகத்துல நீங்க இதுவரைக்கும் அறிந்திராத பல புது விஷயங்களை மத்தவங்க மூளை மூலமா நீங்க கத்துக்கிறீங்க. மிஷின் கன்னும் ஸ்னைப்பரும் உங்க வார்த்தைகள் எப்பவுமே ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கில இருந்து வர்ற புல்லட் மாதிரி இருக்கணும். ஸ்னைப்பர் வச்சிருக்கிறவன் எப்ப பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். ரொம்ப நேரம் பொறுமையா அமைதியா மூச்சடக்கி பதுங்கி இருப்பான். இலக்க துல்லியமா கவனிப்பான். ஆனா அவன் சுடுற அந்த ஒரே ஒரு புல்லட் குறி தவறாம எதிரிய வீழ்த்தும். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு மெஷின் கன் மாதிரி. எதுக்கு சுடுறோம், யார சுடுறோம்னு தெரியாம லொடலொடன்னு வார்த்தைகளை தெறிக்க விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதனால என்ன ஆகுது? உங்க எனர்ஜி வீணாகுது. உங்க வார்த்தைகளோட மதிப்பு குறைஞ்சிடுது. அடிக்கடி கத்துறவனோட வார்த்தைக்கு இந்த உலகத்துல எந்த மரியாதையும் கிடையாது. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு சொல்ற மிக முக்கியமான ராஜதந்திரம் இதுதான். எதிரியை வீழ்த்த வாளை தீட்டுவதை விட உன் காதுகளை தீட்டு. ஒருத்தன் உங்க முன்னாடி ஆவேசமா பேசிட்டு இருக்கான்னு வைப்போம். நீங்க குறுக்கிடாம அமைதியா அவன் கண்ணை பார்த்து அவன் பேசுறத கவனிங்க. அவன் பேச பேச அவனோட பலவீனம் என்ன, அவனோட பயம் என்ன, அவனோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத அவன் வாயாலேயே உங்ககிட்ட ஒப்பிச்சிடுவான். நீங்க வாய திறக்காமலே அவனோட மொத்த ஜாதகத்தையும் உங்க மூளை ஸ்கேன் பண்ணிடும். கவனிக்கும் திறன் இருக்கிறவன் தான் உண்மையான பலசாலி. கூட்டத்தின் தலைவன். ஒரு மீட்டிங் நடக்குது. இல்ல உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அங்க முக்காவாசி பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஈகோவை நிரூபிக்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரூம்லயே உண்மையான கெத்தான ஆளு யார் தெரியுமா? யார் ஒருத்தன் ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் பேசுறதையும் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன்தான் அந்த இடத்தோட லீடர். அவன் எல்லாரோட கருத்தையும் மூளைக்குள்ள வாங்குவான். யார் என்ன தப்பு பண்றாங்கன்னு அலசுவான். எல்லாரும் பேசி முடிச்சு சத்தம் அடங்குனதுக்கு அப்புறம் அவன் மெதுவா தொண்டைய செருமிட்டு ஒரே ஒரு வரி பேசுவான். அந்த ஒத்த வரி அங்க இருக்கிற அத்தனை பேரோட வாயையும் அடைச்சிடும். அதுதான் மௌனத்தோட சக்தி. குறைவா பேசுறவங்களோட வார்த்தைக்கு எப்பவுமே இரும்பு மாதிரி வெயிட் அதிகம். இவர் எப்பவுமே பேச மாட்டாரே, ஆனா இப்போ பேசுறாருன்னா அதுல ஏதோ பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அவங்க காதுகளை தீட்டிக்கிட்டு நீங்க சொல்றத கேட்கும். உங்க வார்த்தைக்காக இந்த உலகத்தை காக்க வையுங்க நண்பா. அதுதான் உங்களுக்கான கெத்து. மௌனத்தின் மர்மம். இன்னைக்கு நீங்களும் அந்த இளைஞனைப் போல ஒரு முடிவு எடுங்க. இனிமேல் நான் தேவைப்படும் இடத்தை தவிர என் வாயை திறக்க மாட்டேன். என் காதுகளை திறந்து வைத்து இந்த உலகத்தை என் மூளைக்குள் வாங்குவேன். நீங்க கவனிப்பவரா மாறும்போது மக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் பேசுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அவங்க கஷ்டத்தை கேட்க ஒருத்தன் மாட்டானான்னு ஏங்குறாங்க. நீங்க ஒரு நல்ல லிசனர் ஆகிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்க பல பேருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு காந்தமா மாறிடுவீங்க. ஆனா நீங்க எதையும் உளறிட மாட்டீங்க. உங்க ரகசியம் உங்களுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கும். இவன் எல்லார் பேசுறதையும் கேட்கறான், ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே அப்படிங்கிற அந்த மர்மம் உங்களை ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமாக்கிடும். இந்த 5வது ரகசியம் உங்க பேச்சை குறைச்சு உங்க ஆளுமையை கூர்மையாக்கி இருக்கு. ஆனா நம்மள பல பேர் அறியாம செய்யற இன்னொரு பெரிய தப்பு இருக்கு. அது நம்ம மதிப்பை அடியோடு காலி பண்ணிடும். 4 பேர் ஒன்னா சேர்ந்தா இல்லாத ஒருத்தனை பத்தி பேசுறோமே, அதனால வர்ற ஆபத்து என்ன? அதுதான் சாணக்கியர் சொன்ன 6வது ரகசியம். புறம் பேசுவதை ஏன் உடனடியாக நிறுத்த வேண்டும்? அதை அடுத்த பகுதியில பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் காதுகளை மட்டும் திறந்து வையுங்கள். மலிவான சந்தோஷம். சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 6வது ரகசியம் நீங்க உங்களை அறியாமலேயே உங்க தரத்தை குறைச்சுகிற ஒரு கேவலமான பழக்கத்தை பற்றியது. அது என்னவென்றால் புறம் பேசுவதை உடனே நிறுத்து. நண்பர்களே, நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 4 பேர் ஒன்னா ஒரு டீ கடையிலயோ இல்ல ஆபீஸ் கேன்டீன்லயோ சேர்ந்தா நம்ம பண்ற முதல் வேலை என்ன தெரியுமா? அங்க இல்லாத 5வது ஆளை பத்தி தப்பா பேசுறது. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் கேரக்டர் சரியில்லை, இவன் பொண்டாட்டி சரியில்லை, இப்படின்னு அடுத்தவன் வாழ்க்கையில நடக்கிறத
கிசுகிசுவா பேசி சிரிக்கிறது. இப்படி அடுத்தவனை பத்தி தப்பா பேசும்போது நம்ம மூளைக்கு ஒரு மலிவான சந்தோஷம், சீப் கிடைக்கும். அப்பாடா, இவனை விட நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம ரொம்ப யோக்கியம்னு ஒரு பொய்யான பெருமை நமக்குள்ள வரும். ஆனா நீங்க இப்படி பேசும்போது எதிர்க்க நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் உங்கள மனசுக்குள்ள எப்படி எடை போடுறான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உடையும் நம்பிக்கை. நீங்க ஒருத்தனை பத்தி ரொம்ப மோசமா உங்க நண்பன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவன் வெளியில சிரிச்சுக்கிட்டே உங்க பேச்ச கேட்பான். ஆமா மச்சா, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆமாம் போடுவான். ஆனா அவனோட ஆழ் மனசுல அந்த நிமிஷமே உங்களை பத்தி ஒரு அலாரம் அடிக்கும். இவன் இன்னைக்கு அவன் இல்லாதப்போ அவனை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறானே, நாளைக்கு நாம இல்லாதப்போ நம்மள பத்தியும் இன்னொருத்தங்கிட்ட இப்படிதானே பேசுவான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். அந்த ஒரே நொடியில உங்க மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கையும் மரியாதையும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட சகஜமா பேசுவான். ஆனா அவனோட எந்த ஒரு முக்கியமான ரகசியத்தையும் உங்ககிட்ட பகிர மாட்டான். ஏன்னா நீங்க ஒரு நம்பிக்கை துரோகின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க உங்க சொந்த மரியாதைய ஒரு 2 நிமிஷ பேச்சுக்காக நீங்களே குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. சாணக்கியர் சொல்றார், புத்திசாலி தன் காரியத்தில் குறியாக இருப்பான், ஆனால் முட்டாளோ அடுத்தவன் காரியத்தில் மூக்கை நுழைப்பான். கழுகும் காகமும். இந்த உலகத்துல ஒரு அழகான பொன்மொழி உண்டு. சிறிய மனதுள்ளவர்கள் மனிதர்களை பற்றி விவாதிப்பார்கள், சாதாரண மனதுள்ளவர்கள் சம்பவங்களை பற்றி விவாதிப்பார்கள், ஆனால் சிறந்த மனதுள்ளவர்கள் ஐடியாக்களை பற்றி விவாதிப்பார்கள். நீங்க எதுல இருக்கீங்க? அடுத்தவன் வாழ்க்கைய விமர்சனம் பண்ற சின்ன மனுஷனா இருக்க போறீங்களா? ஒரு கழுகை எடுத்துக்குங்க. வானத்துல அது கம்பீரமா பறக்கும்போது ஒரு காக்கா வந்து அதோட முதுகுல உட்கார்ந்துகிட்டு அதை கொத்தும். கழுகு அந்த காக்கா கிட்ட சண்டை போடுமா, கத்துமா? இல்ல, அது தன்னோட சிறக விரிச்சு இன்னும் உயரமா பறக்க ஆரம்பிக்கும். அந்த உயரத்துல காத்து பத்தாம மூச்சு திணறி காக்கா தானா கீழே விழுந்துடும். நண்பா, உங்க வாழ்க்கையில உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா? அவங்க அந்த காக்கா மாதிரி. அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க. அவங்கள பத்தி நீங்களும் தப்பா பேசி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க அந்த கழுக போல உங்க உயரத்தை அதிகப்படுத்துங்க. உங்க தரம் உயர்ந்தா தரம் கெட்டவங்க தானா கீழே விழுந்துருவாங்க. சுயமரியாதையின் சபதம். இன்னைக்கு அந்த இளைஞன் மாதிரி நீங்களும் ஒரு முடிவெடுங்க. இனிமேல் என் உதடுகள் இல்லாத ஒருவனை பற்றி குறை கூற ஒருபோதும் திறக்காது. அடுத்தவன் வாழ்க்கையை விமர்சிப்பதை விட என் வாழ்க்கையை செதுக்குவதில் நான் கவனம் செலுத்துவேன். நீங்க ஒருத்தரை பத்தி பின்னாடி தப்பா பேசலனாலே இவன் ரொம்ப ஜென்யூனான ஆளுப்பான்னு இந்த உலகம் உங்க தலையில ஒரு கிரீடத்தை வைக்கும். அதுதான் உண்மையான கெத்து. இந்த 6வது ரகசியம் உங்களை ஒரு கண்ணியமான மனிதனாக மாற்றியிருக்கும். ஆனால் வாழ்க்கையில உங்களை ரொம்ப ஆத்திரமூட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உங்களுக்கு உச்சக்கட்ட கோபம் வருது. அந்த கோபத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபத்துல நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே எப்படி அழிக்கும்? அதை எப்படி மௌனத்தால் வெல்வது? அதுதான் சாணக்கியர் சொன்ன 7வது ரகசியம். கோபத்தை கையாளும் அந்த ராஜதந்திரத்தை அடுத்த பகுதியில பார்ப்போம். தொடர்ந்து உங்களுக்கான ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள். நெருப்பை கையில் எடுக்கும் முட்டாள்தனம். சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 7வது ரகசியம் ஒரு மனிதனின் மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நொடியில் அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பை பற்றியது. அது என்னவென்றால், உனக்கு கோபம் வரும்போது உன் உதடுகளை இரும்பு கொண்டு பூட்டிவிடு. நண்பர்களே, ஒரு மனுஷன் எப்போ தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து தன் ரகசியங்களை எல்லாம் உளருவான் தெரியுமா? ஒன்னு உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கும்போது, இன்னொன்னு உச்சக்கட்ட கோபத்துல இருக்கும்போது. உங்களை யாராவது ரொம்ப மோசமா காயப்படுத்திட்டாலோ இல்ல நீங்க செய்யாத தப்பு செஞ்சதா பழி போட்டாலோ உங்க ரத்தம் கொதிக்கும். நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன்னு ஆவேசமா கத்துவீங்க. உங்க நாக்குக்கு நரம்பே இருக்காது. மனசுல படுறதெல்லாம் கொட்டி தீர்ப்பீங்க. ஆனா புத்தர் ரொம்ப ஆழமா ஒரு வார்த்தை சொல்றார். கோபம் என்பது அடுத்தவன் மீது வீசுவதற்காக நீ கையில் எடுத்திருக்கும் நெருப்பு கங்கு. அது அடுத்தவனை எரிக்கிறதோ இல்லையோ முதலில் உன் கையை எரித்துவிடும். நீங்க கோபத்துல கொட்டுற அந்த வார்த்தைகள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி. அது போய் அடுத்தவன் நெஞ்சை கிழிச்சிடும். ஆனா கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம், அடடா நாம இப்படி பேசியிருக்க கூடாதேன்னு நீங்க குற்ற உணர்ச்சியில தவிப்பீங்க. ஆனா அந்த அம்பு திரும்ப வராது. உங்க உறவும் முறிஞ்சிடும், உங்க மரியாதையும் காத்துல பறந்துடும். ரிமோட் கண்ட்ரோல் உங்களிடமா? உங்களை ஒருத்தன் சீன்றான், கோபப்படுத்துறான்னா அவனோட உண்மையான நோக்கமே என்ன தெரியுமா? நீங்க உங்க தகுதியை விட்டு கீழே இறங்கி வரணும். நீங்க கத்தணும், நீங்க தரம் தாழ்ந்து பேசணும். அதை வச்சு பாத்தீங்களா இவன் எவ்வளோ மோசமான ஆளுன்னு ஊருக்கு முன்னாடி உங்களை ஒரு வில்லனா காட்டணும். இதுதான் அவனோட திட்டம்.
அந்த திட்டத்துல நீங்க ஏன் போய் பலிகடா ஆகணும்? உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல் அடுத்தவன் கையில ஏன் இருக்கணும்? சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்கள உச்சகட்டமா கோபப்படுத்தும் போது உங்க மூச்சு காத்து வேகமா வரும், கை நடுங்கும். அந்த ஒரு நிமிஷம், வெறும் 60 வினாடிகள். கண்ணை மூடி ஆழமா மூச்சை இழுத்து விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிருங்க. இல்லையா, அவன் கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. முகத்துல ஒரு சின்ன புன்னகையை மட்டும் வைங்க. ஒரு வார்த்தை பேசாதீங்க, அவ்வளவுதான். அந்த அமைதி உங்களை அவமானப்படுத்த நினைச்சவன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அவனுக்குள்ள பிபி எகுரும். எப்படி இவன் இவ்ளோ கூலா இருக்கான்னு அவன் சைக்காலஜிக்கலா உடைஞ்சு போ. மௌனம் என்னும் பிரம்மாஸ்திரம். கோபத்தை அடக்கி ஆள்றவன் தான் உண்மையான வீரன் நண்பா. கத்துறவன்லாம் பலசாலி கிடையாது. அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு பலவீனமான ஆளு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. என் கோபத்தை நான் வார்த்தைகளால காட்ட மாட்டேன். என் அமைதியால காட்டுவேன். என் உழைப்பால காட்டுவேன். என் வெற்றியால காட்டுவேன். நீங்க கோபத்துல மௌனமா இருக்க பழகிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஒரு கிளாஸான மனுஷனா, ஒரு கெத்தான ஆளா பாக்கும். இந்த 7வது ரகசியம் உங்க கோபத்தை எப்படி உங்களுக்கான ஆயுதமா மாத்துறதுன்னு கத்து கொடுத்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சாலும் நீங்க உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கறதுல உங்க மொத்த தலையெழுத்தும் அடங்கி இருக்கு. உங்க நேரத்துக்கு நீங்க விலை வைக்கலன்னா உலகம் உங்களை இலவசமா யூஸ் பண்ணிக்கும். அதுதான் சாணக்கியர் சொன்ன 8வது ரகசியம். உங்கள் நேரத்தின் மதிப்பை எப்படி உயர்த்துவது? அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் மனதை கூர்மையாக்குங்கள். இலவச நேரத்தின் ஆபத்து. சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 8வது ரகசியம், நீங்க உங்களை அறியாமலேயே இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தானத்தை பற்றியது. அது என்னவென்றால், உன் நேரத்திற்கு நீயே ஒரு அதிகபட்ச விளைவை. நண்பர்களே, ஒருத்தன் வந்து உங்ககிட்ட 10,000 ரூபாய் கடன் கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவீங்களா? 1000 தடவை யோசிப்பீங்க. இவன் திருப்பி கொடுப்பானா மாட்டானான்னு அனலைஸ் பண்ணுவீங்க. ஆனா அதே ஆளு, மச்சான் சும்மாதானே இருக்க, வா அப்படியே வெளியே சுத்திட்டு வருவோங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் வண்டியை எடுத்துட்டு போவீங்க. பணத்தை விட பல மடங்கு மதிப்பு வாய்ந்த உங்க நேரத்தை எவனோ ஒருத்தன் டைம் பாஸ் பண்றதுக்காக நீங்க ஏன் இலவசமா கொடுக்கணும்? வாழ்க்கையை ஜெயிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான லைஃப் ட்ரிக். உங்க நேரத்தை நீங்க மதிக்கலனா இந்த உலகம் உங்களை ஒரு டம்மி பீஸ் ஆக்கிடும். இருப்பை குறைத்து மதிப்பை ஏற்று. ஒருத்தர் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஆஜரானா உங்களுக்குன்னு எந்த வேலையும் இல்ல, நீங்க எப்பவுமே ஃப்ரீ அப்படின்னு அவங்க மூளை கணக்கு போட்டுடும். சாணக்கியர் ரொம்ப யதார்த்தமா சொல்றார், எது ஒன்று எளிதாக கிடைக்கிறதோ அதன் மதிப்பு தானாகவே குறைந்துவிடும். தங்கம் ஏன் இவ்ளோ விலை உயர்ந்து கெத்தா நிக்குது? ஏன்னா அது ஈஸியா கிடைக்காது. ஆனா ரோட்ல கிடக்கிற மண்ணு அது எங்க வேணாலும் கிடைக்கும். நீங்க தங்கமா இருக்க போறீங்களா இல்ல மண்ணா இருக்க போறீங்களா? இனிமேல் யாராவது உங்களை கூப்பிட்டா நான் வரேன்னு உடனே சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்ல பழகுங்க. உங்க அவைலபிலிட்டிய கொஞ்சம் குறைச்சுக்குங்க. உங்களை ஈஸியா சந்திக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கான டிமாண்ட் எகிரும். உங்களை பார்க்கிற அந்த 10 நிமிஷத்துக்கு அவங்க ஏங்குவாங்க. எதிர்காலத்தின் முதலீடு. நண்பா, உங்க நேரம் அப்படிங்கிறது செலவு பண்ற பணம் கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு. அடுத்தவன் பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றதுலயும் வெட்டியா ஊர் சுத்துறதுலயும் போற அந்த நேரத்தை உங்க அறிவை வளர்த்துக்க, உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்க, உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பயன்படுத்துங்க. உங்க நேரத்துக்கு நீங்க இரும்பு மாதிரி ஒரு விலை வச்சிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற கூட்டம் தானா விலகிடும். உருப்படியான மனிதர்கள் மட்டுமே உங்க கூட இருப்பாங்க. இந்த 8வது ரகசியம் உங்க நேரத்தை ஒரு அணு ஆயுதமா மாத்தி இருக்கும். ஆனா இவ்வளவு செஞ்சும் உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லைன்னா இந்த உலகம் உங்களை மதிக்குமா? காசு இல்லாதவன இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? அதுதான் சாணக்கியர் சொன்ன 9வது ரகசியம். பொருளாதாரத்தை பலப்படுத்துவது ஏன் ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியம்? அதை அடுத்த பகுதியில பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். கசப்பான நிதர்சனம். சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 9வது ரகசியம் இந்த உலகத்தோட ஒரு கசப்பான உண்மையை பற்றியது. அது என்னவென்றால், உன் பொருளாதாரத்தை இரும்பு கோட்டை போல பலப்படுத்து, ஆனால் அதை பற்றி எவனிடமும் மூச்சு விடாதே. பில்ட் வெல்த், கீப் இட் சீக்ரெட். நண்பர்களே, நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளோ நல்லவனா இருந்தாலும், உங்க பாக்கெட்ல காசு இல்லனா இந்த சமூகம் உங்களை ஒரு அல்பமாத்தான் பார்க்கும். ஏழையின் புத்திசாலித்தனத்தை இந்த உலகம் கேட்காது. ஆனா பணக்காரனோட முட்டாள்தனத்தை கூட உட்கார்ந்து கைத்தட்டி ரசிக்கும்.
இதுதான் நிதர்சனம். உங்க கெத்து நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இங்கதான் பல பேர் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. கொஞ்சம் காசு வந்த உடனே விலையுயர்ந்த கார், போன் வாங்கி நான் எவ்வளவு பெரிய ஆள்னா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு ஊருக்கு காட்டணும்னு நினைப்பாங்க. மறைக்கப்பட்ட பலம். நீங்க உங்க பணத்தை வெளியே காட்டும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, உங்களை சுத்தி உங்க பணத்துக்காகவே போலி நண்பர்கள் கூட்டம் சேரும், கடன் கேட்க ஒரு படையே வரும். ரெண்டு, உங்களை பார்த்து வயிறு எரியிற பொறாமைக்காரர்கள் உருவாகுவாங்க. அவங்களோட கண் திருஷ்டியே உங்க வளர்ச்சியை அழிச்சிடும். சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் என்ன தெரியுமா? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா எளிமையா தெரியணும். ஆனா தேவைப்படும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க பண பலத்தால அடிச்சு தூக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கணும். இவன் ரொம்ப சாதாரண ஆளுன்னு நினைச்சோமே, இவன்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கான்னு உங்களை பகைக்க நினைக்கிறவன் பயந்து நடுங்கணும். அதுதான் உண்மையான கெத்து. சத்தம் போடாம உழையுங்க, அமைதியா சம்பாதிங்க, அந்த பணத்தை ரகசியமா பாதுகாக்குங்க. பழிவாங்கும் நெருப்பு, தி ஃபயர் ஆஃப் ரிவெஞ்ச். சாணக்கியர் அந்த இளைஞனுக்கு சொன்ன 10வது மற்றும் இறுதி ரகசியம் உங்க ஒட்டுமொத்த வழியையும் ஒரு மாபெரும் வெற்றியா மாத்த போகுது. அது என்னவென்றால், உன்னை அவமானப்படுத்தியவனுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உன் அசுர வளர்ச்சியே. நண்பர்களே, உங்களை யாராவது காரணமே இல்லாம அசிங்கப்படுத்திட்டாலோ, இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலோ, உங்களுக்குள்ள ஒரு பழிவாங்கும் வெறி வரும். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை அடிச்சு நாசமாக்காம விட மாட்டேன்னு கோபத்துல கொதிப்பீங்க. அவனை பழிவாங்க உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் செலவு பண்ணுவீங்க. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? அவனை பழிவாங்க நீங்க அவன் லெவலுக்கு கீழே இறங்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாயை கல்ல விட்டு அடிச்சா அது உங்களை திருப்பி கடிக்கத்தான் வரும். சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் என்ன தெரியுமா? உங்களை ஒருத்தன் காயப்படுத்தினா அவனை அடிக்க கைய ஓங்காதீங்க, உங்க தரத்தை ஓங்குங்க. வெற்றியின் மரண அடி. அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, அமைதியா விலகி போங்க. அந்த அவமானத்தை, அந்த வலியை ஒரு நெருப்பா உங்க மனசுக்குள்ள எரிய விடுங்க. ராத்திரி பகலா உங்க அறிவை வளர்த்துக்கங்க, உங்க உடம்பை இரும்பு மாதிரி மாத்துங்க, உங்க பொருளாதாரத்தை விண்ணளவுக்கு உயர்த்துங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களை ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவன்னு சொன்னவன் முன்னாடி நீங்க ஒரு விஐபி மாதிரி கெத்தா போய் நிக்கணும். அன்னைக்கு அவன் உங்க முகத்தை பார்க்கும்போது இவனா இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு அவன் கண்கள்ல ஒரு பயம் வரணும். உங்க ஆளுமையை பார்த்து அவன் கூனி குறுகி போகணும். நீங்க அவனை தொட்டு கூட பார்க்க வேண்டாம். நீங்க அடைஞ்ச அந்த அசுர வளர்ச்சி அவன் ஈகோவை சுக்குநூறா உடைக்கும் பாருங்க. அதுதான் உண்மையான பழிவாங்கல், அதுதான் உண்மையான கெத்து. சாணக்கியரின் இந்த 10 ரகசியங்களையும் கேட்ட அந்த இளைஞன் பேசும் கிளியாக இருப்பதை விட்டுவிட்டு அமைதியாக வேட்டையாடும் கழுகாக மாறினான். இன்று முதல் நீங்களும் அந்த கழுகாக மாறுங்கள். வாய் மூடியிருங்கள், வாழ்க்கையில் ஆழமாக ஜெயித்து காட்டுங்கள். இளைஞனின் மாற்றம். சாணக்கியர் சொன்ன இந்த 10 ரகசியங்களையும் முழுமையா கேட்ட அந்த இளைஞனோட கண்கள்ல இப்போ கண்ணீர் இல்ல, ஒரு மாபெரும் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த சமூகம் தன்னை மதிக்காததுக்கு காரணம் தன்னோட திறமையின்மை கிடையாது, தன்னோட அதிகப்படியான பேச்சு மற்றும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற தன்மை, அவைலபிலிட்டி தான்னு. அவன் அழுதுகிட்டு வந்தான். ஆனா திரும்ப போகும்போது ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து நடந்து போனான். நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் அந்த உண்மை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்க கெஞ்சினா மிதிக்கும், ஆனா மிடுக்குடன் மௌனமா நின்னா உங்களை அண்ணாந்து பாக்கும். உங்க மதிப்புங்கிறது யாரும் தட்டுல வச்சு உங்களுக்கு கொடுக்கிற பரிசு கிடையாது. அது உங்க நாக்க கட்டுப்படுத்துறது மூலமா நீங்களே செதுக்க வேண்டிய ஒரு சிம்மாசனம். கழுகின் சபதம். இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கங்க. இனிமேல் என் வார்த்தைகள் சில்லறைகளைப் போல சத்தம் போடாது. என் மௌனம் தங்கத்தைப் போல ஜொலிக்கும். என் திட்டங்களை நான் யாரிடமும் விவாதிக்க மாட்டேன். என் வெற்றியை மட்டுமே இந்த உலகத்திற்கு சமர்ப்பிப்பேன். ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்டு அடுத்தவன் போடுற சாப்பாட்டுக்காக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற கிளியா வாழ போறீங்களா? இல்ல தனிமையில சுதந்திரமா முழு வானத்தையும் ஆளப்போற கழுகா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்களை அவமானப்படுத்தியவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதிலடி உங்க வார்த்தைகள்ல இல்ல, உங்க பிரம்மாண்டமான வளர்ச்சியில தான் இருக்கு. அமைதியா இருங்க, ஆழமா உழையுங்க. உங்க வெற்றி ஊர் முழுக்க சத்தம் போடட்டும். வழிகாட்டுதல். இந்த 10 சாணக்கிய ரகசியங்கள்ல எந்த ரகசியத்தை இன்னைக்கு இருந்து நீங்க உங்க வாழ்க்கையில உறுதியா கடைபிடிக்க போறீங்க?
அதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க மாற்றத்தை நான் பார்க்க விரும்புறேன். அதிகமா பேசி தங்களோட மரியாதையை இழந்துகிட்டு இருக்கிற உங்க நண்பர்கள், சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தா தயங்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும். அதுக்கு நீங்க ஒரு கருவியா இருங்க. இது போல உங்க மனசை கூர்மையாக்குற, உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஆழமான பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுவரை உங்கள் பேச்சை குறையுங்கள், உங்கள் ஆளுமையை விண்ணளவுக்கு உயர்த்துங்கள், ஆழமாக ஜெயித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.